ஃபர்ஸ்ட்டில் எடுத்திருக்கேன். இதை நல்லா வந்து வறுத்து எடுக்கணும். பருப்புலேருந்து தொலி எடுத்துட்டுனா சிறுபருப்பு அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை சேம் அதே அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலை எடுத்துருக்கோம். இப்போ பொட்டுக்கடலையும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுக்கன்னு நினைக்கிறேன் 10 11 அந்த மாதிரி போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு காரம் மட்டும் எப்பவும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம், அதாவது கொஞ்சமாக பவுடர் சேர்த்துக்கிறேன். கட்டி பெருங்காயம் இருந்தால் கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 கொத்து போட்டுக்கோங்க. இவ்வளோ போதும். அரை ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் தான் நான் ஆயில் போட்டுக்கேன் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், ஒரு 5 பல்லு பூண்டை தோலை எடுத்துட்டு தட்டி எடுத்துருக்கேன். அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. முதல்ல வந்து இதில் உள்ள போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. அல்டிமேட்டாக இருக்குது.